சுவையான பிடி கொழுக்கட்டை செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் சிறுபருப்பை நன்றாக வறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அரிசி மாவை வறுத்தெடுத்துக் கொள்ளவும். இப்பொழுது ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க விடுங்கள். அடுத்தபடியாக மிக்சியில் தேங்காய் மற்றும் ஏலக்காவை போட்டு அரைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வெள்ள தண்ணீரை வடிகட்டி கடாயில் போட்டு கொதிக்க விட்டு வெண்ணெய், பாசிப்பருப்பு, அரைத்த தேங்காய், எள்ளு மற்றும் அரிசி மாவை சேர்க்கவும். நன்றாக மிக்சிங் கலக்கலை செய்துவிட்டு ஒரு கெட்டியான ஃபார்முக்கு கொண்டு வந்து விடுங்கள். இந்த கெட்டியான மாவின் மேல் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பிளேட்டில் போட்டு ஆற விடுங்கள். இப்பொழுது முக்கியமான கொழுக்கட்டையை செதுக்கும் ஸ்டெப், அதாவது ஷேப் ஆகும் ஸ்டெப். மாவை இவ்வாறு உருண்டையாக்கி கரண்ட் பாஸ் கேமில் கரண்டை பாஸ் செய்வது போல் அமுக்கி விடுங்கள். ப்ளீஸ் நோட், ஒரு வாட்டிலாம் கரண்டை பாஸ் செய்தால் ஷேப் வராது. அதனால் 3 வாட்டி கரண்டை பாஸ் செய்து விடுங்கள். இப்பொழுது இட்லி குண்டாவில் தண்ணியை ஊற்றி துணியை போட்டு கொழுக்கட்டையை அடுக்கி வேக வைத்து விடுங்கள். 15 மினிட்ஸ் வேக வைத்து எடுத்தால் சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி. மாவை பிடி, வேக வைய, சுவையாக சாப்பிடு எப்பொழுது நீ. ஓகே பாய்.